இது பொலிட்டிக்கல் பொடிமாஸ். கரூர் நெரிசல் உயிரிழப்பு வழக்கை சிபிஐக்கு மாற்றியிருக்கிறது சுப்ரீம் கோர்ட். இந்த உத்தரவு வருவதற்கு முன்பு சரியாக 93 நாட்களுக்கு முன்பு விஜய் என்ன பேசினா தெரியுமா? காவலாளி அஜித்குமார் மரணத்திற்கு நியாயம் கேட்டு கடந்த ஜூலை 17ஆம் தேதி ஆர்ப்பாட்டத்தில் ஒன்றிய ஆட்சிக்கு பின்னாடி ஏன் ஒளிந்து கொள்வீர்கள் என விஜய் பேசினார். அது சிபிஐ ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட கைப்பாவையாத்தான் இருக்கு. ஏன் நீங்க அங்க போய் ஒளிஞ்சுக்கிறீங்க? சரியாக 93வது நாளில் ஒன்றிய அரசின் பின்னால் விஜயே ஒளிந்து கொண்டிருக்கிறார். எஸ்ஐடி இருக்க சிபிஐ எதற்கு என்ற பேனர்களை கையில் வைத்தபடிதான் அன்றைக்கு விஜயின் ஆர்ப்பாட்டத்தில் பலரும் கலந்து கொண்டார்கள். அவர்கள் எல்லோரும் எங்கிருந்தாலும் மேடைக்கு வரலாம். சிபிஐ என்பது காலம் தாழ்த்தி 5 வருஷம் தள்ளி போடுவதுதான் சிபிஐ என டிவி பேட்டி ஒன்றிற்கு சொன்னார் ஆதவ் அர்ஜுனா. சிபிஐ கொடுத்ததே காலம் தாழ்த்தி ஒரு 5 வருஷம் கேஸ் தள்ளி போடுங்கன்னு சொல்றதுதான் சிபிஐ. அவர் இன்றைக்கு சிபிஐ விசாரணையை வரவேற்று பேசுகிறார். கொள்கை எதிரி என சொல்லி பாஜகவை விமர்சிக்கும் விஜயின் கோஷம் இனி என்னவாகும்? நரேந்திர தாமோதாஸ் மோடி ஜி அவர்களே என்ற விஜயின் டெசிபிள் குரல் கேட்குமா? சம்பவம் நடந்த அன்று நானும் சில நிர்வாகிகளும் கரூர் எல்லையில் காத்திருந்தோம். காவல்துறையினர் தான் எங்களை அங்கு வர வேண்டாம், வந்தால் கலவரம் வந்துவிடும் என்றார்கள் என சொல்லியிருக்கிறார் ஆதவ் அர்ஜுனா. இதனை சொல்வதற்கு ஏன் 17 நாள் ஆச்சு? பார்டரில் காத்திருந்தோம் என்கிறார். எங்க பார்டர்ல நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன் என்ற காமெடி தான் நினைவுக்கு வருது. இந்த பார்டரை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன்.